அந்த டாக்டர் எனக்கு அந்த மருந்து கொடுத்தாருல, மதியானம் சாப்பிடக்கூடாது. ஆனால் காலையில் சாப்பிடும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்பயே டவுட்டாக இருந்துச்சு. மயக்க மருந்து கொடுத்தாங்க. மதியானம் கொடுத்தது எனக்கு சைடு எஃபெக்ட் இருக்குது. அப்புறம் கொடுத்த மயக்க மருந்தா அப்போ அவர் என்ன பண்ணலாம், எனக்கு கொடுத்த மருந்தே அந்த இது அந்த பிளாஸ்டிக், இந்த சாப்பிட்ற பிளாஸ்டிக் ஒரு மார்க்கில் இருந்தாங்க, அதை வச்சு அவனுக்கு ஜம்ஸு மிட்டாய் மாதிரி இந்தாங்க டாக்டர், இந்தாங்க மிட்டாய் அப்படின்னு கொடுக்குறேன். அவர் எப்படியோ சாப்பிடும்போது மயக்கம் போட்டு சுற்றுருவாருனா அதுதான் என் பிளான். அப்பாடா மாத்திரை ரெடி பண்ணியாச்சு. அந்த இருக்குது, நம்ம அவருக்கு போய் கொடுப்போம், அதான் நல்லது. டாக்டர் டாக்டர் இந்தாங்க டாக்டர், இந்த ஜம்ஸு மிட்டாய் சாப்பிடுங்க டாக்டர். என்னது ஜம்ஸு மிட்டாயா? டாக்டர் டாக்டர் இன்னொரு விஷயம் சொல்லாமல் இருந்துட்டேன். சொல்லுங்க, தண்ணி குடிச்சு சாப்பிடுங்க. ஏன் பேஷண்ட் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஜெம்ஸ்னாலே இனிப்பாக தானே இருக்கும், இனிப்பாக தான் இருக்கணும். என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் அது ஜெம்ஸு தான். அது ஏன் கசப்பாச்சு, அவங்க பண்ணுற ப்ராசஸில் ஏதாச்சும் தவறாச்சு, அது எனக்கு தெரியல டாக்டர். ஆமாம் இந்த மயக்கம் மட்டும்தான் இப்படி வந்தால் இன்னும் மயக்கம் வருது. அவனுக்கு மயக்க மாத்திரை கொடுத்தனால இவன் எனக்கு கொடுத்துட்டானா? அவனுக்கே சாகும்போது தான் அந்த மயக்கம் சாப்பிட்டு வந்ததுலே தெரியுது. இல்லை இனிமேல் என்கிட்ட வச்சுக்கிறாத, இல்லை மறுபடியும் உனக்கு கொள்றதுக்காண்டியே மறுஜன்மம் எடுத்தேன்.